ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம மோதகம் செய்ய போகிறோம். அதுக்கு சிறுபேரை வேக வச்சாச்சு. இதில் கருப்பட்டியும் போட்டாச்சு. கருப்பட்டியில் சர்க்கரை, தேங்காய் துருவலும் போட்டு கொஞ்சோண்டு சுக்கு பொடியும் போடணும். கொஞ்சோண்டு சுக்கு பொடியும் போட்டாச்சு. போட்டு நல்லா கிளறிடுவோம். இது மோதகம் பண்ணதுக்கு ரெடி. கையில் வந்து போடுறது ஒரு 150 கிராம் கணக்காக்கி, அதாவது 2 கைப்பிடி ஃபுல்லாக அள்ளி போட்டோம்னா 150 ஃபுல்லாக வரும். இது வந்து மாவு கலக்கிறதுக்கு. இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். லைட்டாக போதும். அதேமாதிரி ரெண்டையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கிடுவோம். இது நம்ம மோதகம் செய்யறதுக்கு தேவையான மாவு கலக்கியாச்சு. இந்த பாத்திரத்தில் பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பச்சரிசி மாவும் உப்பும் போட்டு கொஞ்சம் விரைவி வச்சுருவோம். ஒரு 1/4 கிலோ அளவு போதுங்க. உப்பும் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கிட்டா போதும். சரி, மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இதுக்கு பூரணம் ரெடி பண்ணிடுவோம். ஒரு அடுப்பில் மோதகம் பொரிக்காண்டி எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. எண்ணெய் சூடாகட்டும், மோதகம் பொரிச்சிடுவோம். இன்னொரு அடுப்பில் பூரணம் ரெடி பண்ண போகிறேன். இது நம்ம வீட்டில் உள்ள சக்கைங்க. வெட்டி வச்சுருந்தோம்னா அன்றைக்கி அதிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். சரி, இந்த சொலையை தனியாக பிச்சு எடுத்து நெய்யில் வசக்கி அதில் கருப்பட்டி பாகு சேர்த்தா போதுங்க. பூரணம் ரெடி ஆகிரும். வாங்க அதை பிச்சு க்ளீன் பண்ணிடுவோம். சக்கை பழத்தை கொட்டையெல்லாம் எடுத்து போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். பார்த்துக்கிடுங்க. ஒரு சுற்று ரிவல்ஸில் சுற்றினா போதும் நம்ம நெய்யில் வசக்கிறதுக்கு. ஒரு அரைப்பு அரைச்சி வச்சு சூடாக சட்டி சூடாகணுன்னா கொஞ்சம் நெய் போடணும். கொஞ்சம் நெய் தேவையான அளவு போட்டுக்கலாம். இது நல்லா உருகி வரட்டும். உருகி வந்தாச்சு. நம்ம அரைச்சி வச்சு சக்கை பழத்தை எல்லாம் போட்டுருவோம். கொஞ்சம் வசக்கிட்டு இதில் கருப்பட்டி பாகையும் ஊற்றி இதிலே நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். பூரணத்துக்கு தேவையான சட்டி பழத்தில் சிறுபேர் ஒரு உருண்டை எடுத்து அதை நம்ம மாவில் முக்கி எடுக்க வேண்டியதான். எடுத்து எண்ணெயில் போடுவோம். கொஞ்சம் மணம் வர்ற பிறகு நல்லா வசக்கணும். இல்லை அப்படி எடுத்து வருது பாருங்கள். அல்வா மாதிரி அப்படியே சுழண்டு வரும். இப்படி வந்த பிறகு நம்ம கருப்பட்டி பாகு தேவையான அளவுக்கு ஊற்றலாம். இது இனிப்பு, அதனால கொஞ்சோண்டு கருப்பட்டி பாகு ஊற்றினா போதும். இருக்குது நம்ம தேவைக்கு கருப்பட்டி பாகு ஊற்றி அது நல்லா கட்டியாவது வரைக்கும் வேக வைக்க வேண்டியதான். நல்லா கட்டியாக பூர்ணம் ரெடி ஆகட்டும். அதுக்கறவு நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணுவோம். அடுப்பில் மோதகமும் ரெடி ஆகிட்டே இருக்குது. சூப்பராக அல்வா பொருட்கள் ரெடியாகி வந்துட்டு பாருங்கள். அப்படியே சொல்லட்டும் போது அல்வா மாதிரியே இருக்கும். இந்த பக்கம் போதும். நம்ம தீ அணைச்சி கொஞ்சம் ஆற வச்சுக்குவோம். இப்போ இட்லி ஊற்றத்தை அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இது கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிடுவோம். இட்லி தட்டில் துணியை நினச்சி வச்சுருக்கேன். உருண்டை பிடிச்சி எல்லாம் வச்சுருவோம். கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டு வச்சுக்கிட்டு இப்படி ஒரு உருண்டை பிடிச்சி இப்படி தட்டிக்கிடுங்க. எவ்வளோத்தைக்கு நம்ம கையினால் விரிக்க முடியுமோ அவ்வளோத்தைக்கு விரிச்சுக்கிடணும். இது நடுசில் பூரணம் வைக்க போகிறேன். நடுசில் கொஞ்சம் பூரணம் வச்சு இது நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். பச்சரிசி பாயசம் வச்சுருன்னு சொல்லி பச்சரிசி ஒரு 1/4 கிலோ எடுத்து கழுவியாச்சுங்க. அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம். நம்ம சுட்ட மோதகம் என்னவோ வடை மாரி வந்துட்டுங்க. உருண்டையாக வராமல் கொஞ்சம் சப்பி வந்துட்டு. சரி, வச்சாச்சு. மோதகத்தில் நம்ம பிள்ளையாருக்கு படைச்சிடும் சொல்லி பிள்ளையாருக்கு படைக்க வேண்டி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இட்லி ஊட்டத்தில் சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டுருக்கு. அதில் 3 விதமான கொழுக்கட்டை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பக்கத்து அடுப்புலேயே பாயசத்துக்கு நம்ம சர்க்கரை பொங்கல் சொல்லுவாங்களா, அதுக்கு ரெடி பண்ணி அரிசி போட்டுருக்கேன். ஒரு சர்க்கரை இருக்குது, அதையும் பொடிச்சு பாயசத்துக்கு போட்டுருவோம். பாருங்கள், சர்க்கரை போட்டாச்சு. சர்க்கரை கரையட்டும்.
சர்க்கரை போட்டு கரையட்டும். கொஞ்சம் ஏலக்காய் பொடியை போட்டுருவோம். நம்ம சர்க்கரை போட்டு நல்லா கரைஞ்சாச்சு. சர்க்கரையில் நல்லா கரைஞ்சிட்டு கொஞ்சம் நெய்யில் தேங்காய் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இது நெய்யில் வறுத்ததுக்குள்ளே போட்டுருவோம். எனக்கு அண்டிப்பருப்பு போடுறதை விட தேங்காய் போடுறது நல்லா பிடிக்கும். அதனால தேங்காய் நெய்யில் வறுத்து போட்டுருவோம். கொஞ்சம் நெய் ஊற்றியாச்சு. தேங்காவை போட்டு வறுத்துருவோம். நல்லா செவக்க வறுக்கணும், அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் கொஞ்சம் பொன்னிறமாக வந்துட்டு இப்போ அதில் கருப்பு கிறிஸ்மஸ் பழம் அதையும் போட்டு ஒரு கிளறிட்டு பாயசத்தில் தட்டிட வேண்டியதான். கிறிஸ்மஸ் பழம் நல்லா ஊதி வந்துட்டு நம்ம மாற்றி அணைச்சிடலாம். ஓகே, இதை பாயசத்தில் தூக்கி தட்டிடுவோமா? எல்லாத்தையும் தட்டிட்டு ஒரு கிளறு கிளறுனா பாயசம் ரெடி. சுட பாயசம் ரெடி. நம்ம பூஜை ரூமுக்குள்ள வந்தாச்சு. நம்ம பிள்ளையாருக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஐட்டம் எல்லாம் இருக்குது. பார்த்திங்களா, நம்ம தோட்டத்தில் உள்ள பிச்சிப்பூ, ரோஜாப்பூ எல்லா பூவும் பறித்து வச்சுருக்கு. அவருக்கு பிடிச்ச உப்பு கொழுக்கட்டை, மோதகம், சக்கரை கொழுக்கட்டை எல்லாமே இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாயசம், நம்ம வீட்டு ஸ்டார் பழம் எல்லாமே இன்றைக்கி ரெடி. இது பூஜை கொடுக்கறதுக்காண்டி பூ எப்படி வச்சுருக்கு பாருங்கள். எல்லாமே நம்ம தோட்டத்தில் உள்ளது தான். சூப்பராக விநாயகருக்கு பூஜையெல்லாம்